வணக்கம் நண்பா. நான் பிரியா முத்துராமன். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் தரணியில் வாழ்வது வேஸ்ட்தான். தன்னம்பிக்கை இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். பெரிய மலையை கூட நாம் தினமும் நம்பிக்கையோடு தள்ளிக்கிட்டே இருந்தால் ஒருநாள் அந்த மலை கூட ஒரு அங்குலம் நகண்டுவிடும் என கூறி நம் பெரியவர்கள் நம்மை ஊக்கப்படுத்திவிடுவார்கள். இதுபோன்ற ஒரு குட்டிக் கதை சொல்றேன், முழுசா கேளுங்க. சிறுவன் ஒருவன் ஜூடோ கத்துக்கணும்னு ஆசை. அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது. எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார். தினமும் பயிற்சி அளித்தார் குரு. ஆனால் ஒரே ஒரு குத்து வித்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார். 4 மாதங்கள் சென்றன. அப்போதும் அதே பயிற்சிதான் குரு கொடுத்தார். சிறுவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து அச்சிறுவன் பயிற்சி மேற்கொண்டான். ஒருநாள் சிறுவன் பொறுமையிழந்து குருவை கேட்டேவிட்டான். ஆனால் குருவோ இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்தன. திடீரென ஒருநாள் குரு சிறுவனை அழைத்து ஜூடோ போட்டிக்கு அனுப்பினார். போட்டிக்கு வந்தவர்கள் எல்லோரும் ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் கேலி செய்தனர். ஆனால் அந்த போட்டியில் தன்னை விட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமாய் எதிர்கொண்டு வீழ்த்தி வெற்றி பெற்றான் சிறுவன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டது போல்தான் அந்த சிறுவனும் தன்னை நினைத்து ஆச்சரியப்பட்டான். குருவிடம் வாழ்த்து பெற்ற அந்த சிறுவன், எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டுமே வைத்து வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான். குரு சொன்னார், 2 காரணங்கள் தான். 1, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து. 2, இந்த குத்தை எதிராளி தடுக்க வேண்டும் என்றால் குத்துபவரின் இடது கையை மடக்க வேண்டும். உன்னிடம் அது இல்லை. உடனே சிறுவன் கண்ணீர் மல்க குருவை ஆத்மார்த்தமாய் கட்டிப்பிடித்து நன்றி சொன்னான். என்னால் இது முடியும் என்ற நம்பிக்கை நம்மீது நமக்கு இருந்தால் மட்டும் போதும், விண்ணையும் வெல்லலாம். வாழ்வை கண்டு அச்சம் கொள்ளாது. தன்னம்பிக்கையுடன் எழுந்து வா தோழா.